வந்து ஒரு மகிமையின் மேகம். ஏசப்பா தான் நம்ம இடத்துல இந்த இடத்துல அசைவாடுற. நம்ம பக்கத்துல இருக்கவங்க எதிர இருக்கவங்க யாருமே பார்க்க கூடாது. நம்மளுக்கும் ஏசப்பா நம்ம சர்ச்சுக்கு வரணும்னா 2 மணி நேரம் நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பாவோட கிருபையும் மகிமையும் என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல நம்ம அசைவாடணும். அந்த விசுவாசத்தோட எல்லாரும் உற்சாகத்தோட கையில தட்டி இந்த பாடலை பாடலாம். ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெய்வீக ஆவியானவரே, அன்பின் ஆவி. நெக்ஸ்ட் நம்ம பாடப்பட பாடல் வந்து கர்த்தரை தெய்வமாக்கும். அவரை மட்டும் தான் நம்ம தெய்வமாக கொண்ட போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழி கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இருவரையில் வைக்கப்பட்டதில்லையே. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வேதாகம பாடக்கூட்டம், அதாவது பைபிள் ஸ்டடி, இதில் நாம் தொடர்ச்சியாய் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து வருகிறோம். தொடர்ச்சியாய் முதலாவதாக முதல் பாகமாக தேவனுடைய குடை என்கின்ற தலைப்பில் இந்த வேதாகம பாடத்தில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக விசுவாசம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். மூன்றாவது காரியத்தை முடிக்கும் ஓயாத வேலைக்காரன் என்கின்ற தலைப்பில் மூன்றாவது பாகத்தை நாம் கேட்டோம். இந்த நாளில் கூட இந்த மத்தேயு பைபிள் ஸ்டடி, இந்த வேதாகம பாட கூட்டத்தில் 4வது பாகமாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த நாளில் கூட நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு பிரியமுள்ளவளே திரும்பி வா. இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் பிரியமுள்ளவளே திரும்பி வா என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். நிச்சயமாகவே இந்த வேதாகம பாட வகுப்பானது உங்களுக்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி மத்தேயு முதல் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். இந்த இடத்துல ரூத் எனக்கூடிய கதாபாத்திரம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த ரூத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதற்கு அடிப்படையாய் இந்த ரூத்
பெத்லகேமுக்கு வந்ததற்கு முதல் காரணம் ரூத்தின் மாமி நெகோமி. இன்றைய நாளில் கூட இந்த நெகோமியை குறித்து தான் நாம் இந்த வேதாகம பாட கூட்டத்தில் தியானிக்க போகிறோம். நெகோமி என்றால் பிரியமுள்ளவள், அதாவது பிளசன்ட்ஃபுல் லைஃப் சொல்லலாம், இல்லை அழகான வாழ்க்கை உடையவள் என்றும் சொல்லலாம். இதனால கூட இந்த நெகோமியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரூத் முதல் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நெகோமி பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அதே போல அவர் தேசத்தில் கணவன் பிள்ளை இவர்கள்லாம் இருக்கிறார்கள். இது ஏற்கனவே நாம் தியானித்தோம். இதற்கு காரணத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நெகோமியுடைய வாழ்க்கையிலிருந்து இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மோவாப் தேசத்துக்கு போய் கணவன் இறந்து விட்டார், பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். இதற்கு காரணம் இந்த நெகோமி இயேசு கிறிஸ்துவை நல்லவராகவே பார்க்கவில்லை. இவருடைய பார்வையில இயேசு குறைவுள்ளவராகவே தென்பட்டு இருக்கிறார். பாருங்க, இந்த அம்மாவுடைய பார்வை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதே 2 மருமகள் ஓர்பால், அதே போல ரூத், இதையும் நாம் தியானித்தோம். ஏன் இப்ப பாருங்க, இவர்கள் இந்த ஓர்பால் மற்றும் ரூத், நான் ஏற்கனவே சொன்னேன், மோவாப் மன்னனாகிய எக்லோனின் மகள்கள், ராஜகுமாரத்திகள் என்று. இப்ப இந்த சூழ்நிலையில எல்லாம் இழந்த பிறகு இந்த நெகோமி ரூத்தை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு வருகிறார். ரூத் முதல் அதிகாரம் 19வது வசனத்துல, இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லோரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நெகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். இவங்க மறுபடியுமா இந்த ரூத்தை அழைத்து கொண்டு நெகோமி வரும்பொழுது ஊர் ஜனமே இவர்களை பார்த்து ஆச்சரியப்படுது. இது விரிவாக்கப்பட்ட வேதாகமத்துல பட்டணமே அவர்களை குறித்து அசைவு உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணமே அசைந்துதான் இந்த நெகோமியை பார்த்து. ஏன்னா நெகோமி அந்த சொந்த ஊருக்காரு. இந்த ஊர்ல இருந்து தான் என்ன பண்ணாங்க, பெத்லகேம்ல இருந்து தான் அவங்க எங்க போனாங்க, மோவாப்புக்கு போயிட்டாங்க. ஆனா ஊரே அதிர்ந்து போயிருக்கு, மறுபடியுமா இவர்கள் இப்படி வந்திருக்கிறார்களே என்று பார்த்து. பாருங்க, ஏனெனில் இந்த நெகோமியை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவள் யார்? பிரியமுள்ளவள், அழகான வாழ்க்கை வாழ்ந்தவள். அது மட்டுமல்ல, நிறைவான வாழ்க்கை உடையவளாய் தான் இவள் எங்க இருந்தா, பெத்லகேம்ல இருந்தா. எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நெகோமிக்கு பெத்லகேம்ல இருந்தது. பெத்லகேம்ல பஞ்சம் இருந்தது. ஆனா இந்த ஸ்ரீ, இந்த நெகோமி எல்லா ஆசீர்வாதம் உடையவளா, பஞ்சம் இருந்தாலும் இவளுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஆசீர்வாதமாய் இருந்தாள். இதை குறித்து ரூத் முதல் அதிகாரம் 21வது வசனத்துல அந்த நெகோமியே சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். நிறைவுள்ளவளாய், அதாவது பெத்லகேம்ல இருந்து நிறைவுள்ளவளா தான் இவன் என்ன பண்ணிருக்கா, மோவாபுக்கு போயிருக்கா. குறைவுள்ளவளா போல நிறைவுள்ளவளா போயிருக்கா. இவன் நிறைவோடு தான் போனா, பிழைப்ப தேடி போல. இந்த இடத்துல பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டா, தன் ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் மோவாபுக்கு போனான். கர்த்தர் குறைவா இவளை அனுப்பவில்லை. பாருங்க, இதை பார்த்துதான் இந்த பட்டணத்தார் நெகோமியை பார்த்த உடனே அதிர்ந்து போனார்கள். எப்படி போன குடும்பம், ஒரு ஐஸ்வர்யத்தோடு, ஒரு செல்வ செழிப்போடு, பிள்ளைகளோடு இருந்த இந்த குடும்பம் மோவாபுக்கு போய் ஒன்றுமில்லாது வந்திருக்கிறார்களே. அதனாலதான் அந்த பட்டணமே அதிர்ந்தது. இப்ப ரூத் முதல் அதிகாரம் 21வது வசனத்துல, கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். போகும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனா, ஆனா கர்த்தர் மேல பழி போடுறார். வெறுமையாய் திரும்ப பண்ணினார், என்னை சிறுமைப்படுத்தினார். சர்வ வல்லவர் எனக்கு கிளியாசத்தை இருக்கையில் நீங்கள் என்னை நெகோமி என்று அழைப்பானேன். அதாவது அவர் என்னை கிளையாசப்படுத்திட்டார். அப்படின்னா வருத்தம், வலி, துன்பம், கவலை எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு எனக்கு கொடுத்துட்டார். என்னை நெகோமின்னு கூப்பிடுறீங்க. பாருங்க, இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த போது இவங்க வெறுமையா போகல. இவர்கள் அதாவது இவளே சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். இந்த அம்மா நெகோமி நிறைவுள்ளவர்களா போயிருக்கிறாங்க. இவள் இயேசுவை குறை சொல்றா பாருங்க. இயேசுவை குறை சொல்றா. இவ போன இடத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் வந்து இயேசுவை குறை சொல்றா, குற்றப்படுத்துறா. இவளுடைய பார்வை இயேசு நல்லவர் என்பதே இவளுடைய பார்வையில இல்லை. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், இழப்புக்கு காரணம் இவளுடைய பார்வை எப்படி இருக்கு? இயேசுவை நல்ல விதமா பார்க்கல. நிறைவு இவளுக்குள் இருக்கும் பொழுது இயேசுவை மகிமைப்படுத்தல. குறைவு வந்தவன, இந்த குறைவுக்கு காரணம் இயேசுதான்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை என்ன பண்றா? குற்றப்படுத்துகிறார். இவள் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறா. பாருங்க, கர்த்தர் என்னை நிறைவுள்ளவனாய் அனுப்பினார், ஆனால் என்னுடைய தவறினால நான் குறைவுபட்டேன். அப்படி சொல்லல. என்னுடைய தவறுனால தான் எனக்கு குறைவு வந்தது அப்படின்னு சொல்லல. ஆனாலும் ஒரு விசுவாசம் இருந்திருக்கணும். ஆனாலும் நான் குறைவோடு வந்தாலும் அவர் என்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த ஒரு விசுவாசம் இவளுக்குள்ள இல்லை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இவளுடைய வாழ்க்கை. ஆண்டவர் நல்ல ஐஸ்வர்யத்தையும் பிள்ளைகளையும் நல்ல சமூகத்துல ஒரு அந்தஸ்தையும் அந்த தேசத்துல கொடுத்து வைத்திருந்தார். அந்த தேசத்துல பஞ்சம் வந்த உடனே இவள் என்ன பண்ணா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மோவாப்புக்கு போனா, போய் எல்லாத்தையும் இழந்துட்டு மறுபடியும் பெத்லகேமுக்கு வந்து எனக்கு ஆண்டவர் கசப்பை கட்டளையிட்டார். பார்வை பாத்தீங்களா? இயேசு நல்லவராகவே பார்க்கல. ஆனா யோபுடைய விசுவாசத்தை பாருங்க, பைபிள்ல சொல்லுது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய வார்த்தை இப்படியா இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு எடுத்தாலும் இரட்டிப்பான நன்மையை தருவார். இந்த விசுவாசம் இந்த நெகோமிக்குள்ள இல்லை. இதுதான் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல அப்படியா இந்த நெகோமியுடைய கதாபாத்திரத்தை ரூத்தை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு அது மறுபடியும் வார்த்தையை பாருங்க, மறுபடியும் இந்த நெகோமி சொல்ற ஒரு வார்த்தை, ரூத் 1:20 சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். தவறு செய்தது இவள், ஆனால் ஆண்டவர் எனக்கு கசப்பை கொடுத்தார்னு பழியத்துக்கு யார் மேல போட்டாச்சு? ஆண்டவர் மேல போட்டாச்சு. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம் தவறுகளை செய்துவிட்டு பிரச்சனைகள் வந்த உடனே பணியை தூக்கி ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாரு, ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் என்னை இப்படி நடத்துகிறாரு, ஆண்டவர் ஏன் என் சமாதானத்தை எடுத்தார், ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நாம இப்ப எங்க இருக்கிறோம்? இயேசுவின் வீட்டில் இருக்கிறோமா அல்லது மோவாப்ல இருக்கிறோமா? உலகத்திற்குள்ள கர்த்தர் கொடுத்ததை எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொள்ள தேவனுடைய வீடாகிய திருச்சபைக்குள் இயேசுவின் வார்த்தைக்குள் இருக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் பெருகும். ஆனா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஞ்சம் வந்த உடனே மோவாபுக்கு போன உடனே இழப்பு வந்த உடனே இயேசுவை குற்றப்படுத்துகிறது. இதான் நெகோமியுடைய வாழ்க்கை. ஆனா பாருங்க, ஆனா ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? நெகோமி மறுபடியும் திரும்பி வந்தார். அவள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதே ஆண்டவராகிய இயேசுவின் திட்டமாக இருந்தது. இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி வா, உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமாய் மாற்றும். பாருங்க, தவறு செய்து ஆனா எல்லா பழியும் ஆண்டவர் மேல போட்டாச்சு. குறைவுபட்டவுடனே கர்த்தருடைய தேசமாகிய பெத்லகேமுக்கு வந்தாச்சு. கர்த்தருடைய திட்டம் இவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படி, உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நான் கர்த்தரை விட்டு அகன்று இருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப தூரமா இருக்கிறது என்று நீங்கள் உங்கள் மனதில் அப்படி ஒரு கேள்வி வரும் பட்சத்தில் இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறார், திரும்பி வா பிரியமானவனே, பிரியமுள்ளவளே, திரும்பி வா, உன் வாழ்க்கை மறுபடியுமாய் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இதை குறித்து எரேமியா 24:6 பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இதுதான் இயேசுவின் சுபாவம். பாருங்க, அவங்க போயிட்டா, அவன் மறுபடியும் வந்தா அவளை நான் என்ன செய்வேன்? அவளை கட்டுவேன், அவளை இடிக்க மாட்டேன், அதே போல அவளை நாட்டுவேன். இந்த திட்டத்தை தான் நெகோமியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுத்தினார். தவறு செய்துட்டா, போயிட்டா, மறுபடியும் திரும்பி வந்த உடனே ஆண்டவர் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார். அதே ஆமோஸ் 9:12 ஆண்டவராக இயேசுவின் அன்பு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தவறு செய்த பிள்ளை மறுபடியும் வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்நாளிலே வீழ்ந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வீடு விழுந்து போச்சு, என் குடும்பத்துல சமாதானம் விழுந்து போச்சு, சந்தோஷம் விழுந்து போயிடுச்சு, ஐஸ்வர்யம் விழுந்து போயிடுச்சு, சரீரத்துல பலன் விழுந்து போயிடுச்சு. ஆனா மறுபடியும் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் எடுப்பித்து அதை நான் கட்டுவேன், அதை சீர்படுத்துவேன், பழுதாய் போனதை சீர்படுத்துவேன். இந்த காரியத்தை தான் இந்த நெகோமியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டமாக வைத்திருந்தார். இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவராகிய இயேசுவின் சுபாவம் இதுதான். பிள்ளைகள் திசை மாறி போனாலும் மறுபடியும் வரும்பொழுது அவர்களை எடுப்பித்து கட்டுவிப்பது தான் ஆண்டவராகிய இயேசுவின் சுபாவமாய் இருக்கிறது. தவறு செய்தாச்சு, தன்னிடத்தில் திரும்பி வந்துட்டாங்க, வந்தவன அவர்களை மறுபடியும் பழுது பார்த்து அவர்களுடைய கூடாரம், அவர்களுடைய வீட்டை சீர்படுத்துகிறவராய் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த நாளில் இவர்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான்.
உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். ஒரு சில காரியங்களினால் நான் இயேசு விட்டு அகன்று இருக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை அகன்று போயிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் வரும்பொழுது உன்னை எடுப்பித்து நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்பி வந்த நெகோமியுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் செயலுக்கு தக்கதாக பலரை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. போயாச்சு, இழப்புகள் வந்துருச்சு, ஆனா நீ மறுபடியுமாய் கர்த்தருடைய செட்டை, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள, திருச்சபைக்குள்ள வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், நிறைவான பலனை உனக்கு தருவேன். நெகோமியுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருந்தார், அதை கொடுத்தார். அப்ப இயேசுவின் சட்டைக்குள்ள நாம் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்குள்ள, திருச்சபையில் இருக்கும் பொழுது, ஒரு காலத்தை செழிப்பா இருந்த, மரியாதைக்குரியவனா இருந்த, இப்ப எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, ஆனால் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன பலனை பெறுவீர்கள் என்று ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும், மறுபடியும் உலகபூர்வமான காரியத்திலிருந்து திரும்பி இயேசுவின் இடத்துல வர வேண்டும், இயேசுவிடத்தில் வர வேண்டும், கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள வர வேண்டும். ஏன்னா அந்த செட்டைகளுக்குள்ள தான் மேலான ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் இருக்கிறது. அப்ப அவருடைய செட்டைகளுக்குள் வந்தால், இன்றைக்கு நான் ரொம்ப தூரம் போயிட்டு ஆண்டவரை விட்டு, இழப்புகள் நிறைய இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன கிடைக்கும், ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ள, அவருடைய திருச்சபைக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கும், நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவது சங்கீதம் 91:4 படி, அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அலைகளமாய் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமா இருக்கும். அதாவது அவருடைய சட்டைக்குள்ள நீ வந்த உடனே முதலாவது பாதுகாப்பு உண்டாகும். அந்த எப்படி எனக்கு பாதுகாப்புனா, ரத்த கோட்டைக்குள்ள வைத்து உன்னை பாதுகாப்பார். அழிவு நாச மோசங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாதபடி அவர் பாதுகாப்பார். இன்றைக்கு திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். செட்டைகளுக்குள்ள வந்த உன்னை அவர் பாதுகாப்பார். 2வது சங்கீதம் 63:7 இப்படியா சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். 2வது, நீங்கள் அவருடைய செட்டைக்குள் மறுபடியும் வரும்போது களி கூறுகிற வாழ்க்கையை கொடுப்பார். அதாவது சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும். ஏன்னா இந்த நெகோமியுடைய வாழ்க்கையில் அவள் இழந்து போனது, முதலாவது பாதுகாப்பை இழந்து போனால், அதை பெற்றுக்கொண்டாள். 2வது, அவளுடைய சந்தோஷம், சமாதானம் இழந்து போனது, மகிழ்ச்சி இழந்து போனது, அதை பெற்றுக்கொண்டாள். 3வது சங்கீதம் 17:9 வாசித்து பாருங்கள். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கனும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகையனும் மறைவாக உம்முடைய செட்டைகளுக்கு நிழலிலே என்னை காப்பாற்றும். பாருங்க, இந்த செட்டை தீமைக்கு மறைத்து பாதுகாக்கும் செட்டை. அப்ப ஆண்டவராக இயேசுவின் சட்டைகளுக்குள்ள வந்தா முதலாவது உங்களுக்கு அடைக்கலம், பாதுகாப்பு, அதே போல ஒரு மறைவு. இப்ப நெகோமியுடைய வாழ்க்கையில ஒரு ஆதாரம் இல்லாத, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அவள் பெத்லகேமுக்கு வந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்குள், அவருடைய வீட்டுக்குள், அவருடைய திருச்சபைக்குள் வந்தவனே பாதுகாப்பு உண்டானது. அடுத்தது மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உண்மை நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இந்த இடத்துல பாருங்க, செட்டைகளுக்குள்ள வந்தவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். வெளியே அந்த மரணம் வந்தது, 2 பிள்ளைகளுக்கு மரணம் வந்தது. ஆனா இப்ப செட்டைகளுக்குள்ள வந்த உங்களுக்கு முதலாவது ஆரோக்கியத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். உங்கள் வியாபாரம் விருத்தி அடையும், விழுந்து போன உங்கள் வியாபாரம் விருத்தி அடையும், உங்கள் வேலை விருத்தி அடையும், உங்கள் வருமானம் விருத்தி அடையும், வளர்ச்சியை காண்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்துல ஒரு வளர்ச்சி, சந்தோஷத்துல ஒரு வளர்ச்சி, தருகிறது மாறி ஐஸ்வர்யத்துல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் அவருடைய செட்டைக்குள் வரும்பொழுது. அப்ப இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த நெகோமி தவறு செய்தார், இயேசுவை குறை சொல்லினார், ஆனால் அவள் பிரியமுள்ளவள் என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் எடுத்துக்கொண்டு போய் மோவாப் தேசத்தில் அழித்தார். ஆனால் மறுபடியுமாய் திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு ஒரு நிறைவான பலனை கொடுத்தார். இந்த நாள்ல கர்த்தருடைய செட்டைக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது முதலாவதாக நிறைவான பலன் கிடைக்கும், அதே போல பாதுகாப்பு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், தீமைக்கு மறைத்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள், உங்கள் வாழ்க்கையில ஒரு விருத்தி அடைகிற காரியத்தை காண்பீர்கள். இதுவரை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள் இருந்தேன், ஒரு சில காலம் கர்த்தரை விட்டு அகன்று போயிருக்கிறேன். அதான் மறுபடியுமாய் நான் திரும்பி வரும்பொழுது என் வாழ்க்கையில அவர் செட்டைகளுக்குள் நான் வந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு கிரியை செய்தும் இந்த செய்தி கேட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியானது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு எழுப்புதலையும் ஒரு ஆவிக்குரிய உணர்த்துதலையும் கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த செய்தியின் பாகங்கள், பாகம் 1, 2, 3 எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.